அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவை விட்டு விலகி ஒரு 3-4 வாரங்கள் ஆகுது. ஸோ அவர் ரிசைன் பண்ணார். டெல்லியில் போயிட்டு ஒரு நல்லபடியாக எல்லா தலைவர்களையும் பார்த்து ஒரு அமைதியான நல்ல ஒரு இணக்கத்தோட அவர் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அவர் அவருக்கான ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதில் என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படி அந்த வேலையை அவர் ரொம்ப மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறதை விட்டுட்டு அந்த கட்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு வெளியில போன அண்ணாமலை அவர்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு 4 தலைவர்கள் இருக்கிறாங்க. அது யார் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு அவங்க இன்டர்வியூ கொடுக்கறது, அவதூறாக பேசுறது. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு ஆக்டிவாக இருந்த தலைவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது ஜனங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் கடந்த 5-6 வருஷங்களா என்ன மாதிரி வேலை பண்ணாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதாவது அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில தமிழகம் முழுக்க காலால் நடந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஒரு குக்கிராமம் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் போய் மக்களுக்கு அந்த ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தார். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க, அரசியலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைச்சது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை அவர்கள். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் எதையுமே பேசாம இருந்த திறமையற்ற இந்த தலைவர்கள் அவர் இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய அவதூறு பேசுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா போட்டி போட்ட எல்லா இடத்துலையும் தோர்த்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லா இடத்துலையும் போட்டாங்க. சென்னையில் போட்டி போட்டாங்க, அவங்க சொந்த ஊரில் போட்டி போட்டாங்க. எங்கே போட்டி போட்டாலுமே அவங்களுக்கு தோல்வி தான். என்ன ஒன்று, எப்படி திமுக காரன் தமிழை எதுகை மோனையோட பேசி மக்களை ஏமாத்தணும், அந்த மாதிரி தமிழை கொஞ்சம் அழகாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, சுத்தமாக பேசுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சதை கூட வெற்றிகரமான தோல்வி அப்படின்னாங்க. அதாவது தமிழ்லேயே ஒரு புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவங்க இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பேசுவாங்க பாஜகன்னுவாங்க, அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்வாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் அவங்களுக்கு வேணும். இப்ப இருக்கக்கூடிய இல்லை இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு தலைவரும் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அந்த ஒரு கோலா வச்சு வேலை செஞ்சதே கிடையாது. எப்பயுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட கட்சியினுடைய முதுகில் சவாரி செஞ்சு அது மூலமா டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமா இருந்து அதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து நடந்துகிட்ட தலைவர்கள் தான். ஏன்னா அதுல வேற சொல்றாங்க, அண்ணாமலை வந்த உடனே அவருக்கு கட்சியில அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, எல்லா சலுகைகளும் கொடுத்தாங்க, மத்திய அரசாங்கம் டெல்லி அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னு. எல்லாமே கொடுத்ததுன்னு நீங்க தானே சொல்றீங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நீங்க பெருமையா சொல்றீங்க 20 வருஷமா நாங்க கட்சிக்காக உழைச்சோம் அப்படின்னு. 20 வருஷமா நீங்க உழைச்சி ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் புதுசா வந்த அண்ணாமலைக்கு அவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா திறமை இருக்குது அப்படின்றதுனாலதான் கொடுத்தாங்க. இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். தமிழக பாஜகவுக்காக நிறைய உழைத்தோன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் இருந்த வரைக்கும் தமிழக பாஜகவுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல் முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2வது முறையா இப்போ அமைச்சராக இருக்கிறாரு மத்தியில். அதே மாதிரி டாக்டர் தமிழிசை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரா இருந்தாங்க. 2 மாநிலத்துக்கு வேற கவர்னரா இருந்தாங்க. இவர்கள் அமைச்சரா இருக்கிறதுனாலயோ இவர் கவர்னரா இருந்ததுனாலயோ பாஜகவுக்கு என்ன பயன் இருந்ததுன்னு தெரியல. தமிழக மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனா இவங்க சொல்லும் போதெல்லாம் பார்ப்பாங்க, நாங்க தமிழக மக்களுக்காக உழைக்கணும், களத்துல போய் உழைக்கணும், மக்களோட நாங்க இருக்கணும். மக்களே உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறாங்க. அதனாலதான் எத்தனை முறை போட்டி போட்டாலும் எத்தனை இடத்துல போய் போட்டி போட்டாலும் தொடர்ந்து மக்கள் உங்களை தோற்கடிக்கிறாங்க. அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவர். இவங்க சொல்றாங்க அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் பாலிட்டிஷியன். ஆனா இந்த அம்மா தமிழிசை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி.
தொடர்ந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. இதை தெரிஞ்சுக்கிட்டாவது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி போகணும். ஏன்னா அதுதான் மக்களை வந்து விரும்புறாங்க, அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல இதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மக்களை தொந்தரவு செய்யாம மக்களை விட்டு விலகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனாலதான் தொடர்ந்து நீங்க திரும்ப திரும்ப எங்க போட்டி போட்டாலும், அது எந்த தேர்தலில் போட்டி போட்டாலும் தோக்கடிக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல் மேபி அந்த கவுன்சிலர்ல வேணா கடைசியா ஒரு முறை போட்டி போட்டு பாருங்க, அதுலயும் தோத்து போவீங்க. அதுல தோத்ததுக்கு அப்புறமாவது வீட்டில் போய் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த அரசியல்வாதிகள் தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள், இதுல வேற வந்து மூத்த பத்திரிகையாளர் என்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு மேதாவியா பேசக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அதிமுகவோட எந்த கட்சிகள் போய் சேருதோ அந்த கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிஜேபியை தள்ளி எடுத்துட்டு போய் அதிமுக உள்ள விட்டாங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து அங்க போய் சேரல அப்படின்றதுக்காக எவ்வளவோ கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. விஜயாலேயே ஜெயிக்க முடியாது, அவரெல்லாம் 10 சீட்டெல்லாம் ஜெயிக்கிறதுல 10க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவரே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்ன அந்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாஜகல ஒரு அண்ணாமலை இல்லைன்னா 1000 அண்ணாமலையை உருவாக்குவாங்க. அது வந்து அவங்களோட வேலை, கட்சிக்காரன் வேலை. நீ ஒன்று பத்திரிகையாளர் வேலைன்னா பத்திரிகைக்காரன் வேலையை பாரு. அதை விட்டுட்டு ஓகே அவங்க வந்து 1000 அண்ணாமலையை உருவாக்குவாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இந்த ஒரு அண்ணாமலை போனதையே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க? அடுத்த வேலையை 1000 அண்ணாமலையை உருவாக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதே அண்ணாமலையை பத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறை மீடியாக்கள் வந்து ரெட் லைட் மீடியா அப்படின்னார். நிச்சயமா அது வந்து இப்போ வந்து உண்மை அப்படின்னு மக்களே உணர்றாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள், நாங்கெல்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையா இருப்போம்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் மறைமுகமா அந்த ரெட் லைட் மீடியா கிளப்ல லைஃப் டைம் மெம்பரா இருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து மோடியை எதிர்க்கிறார், அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல திமுகவையும் அதிமுகவையும் எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் பாஜகவையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால வந்து நாங்க அவரை எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு. ஆமா, அவர் வந்து போட்டிக்கு வந்துட்டார், அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போறேன்னு சொல்லிட்டார். அப்ப அவர் எப்படி பார்ப்பாரு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒரு போட்டி கட்சியாக தானே பார்ப்பார். நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் தமிழகத்தில் பாஜக ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதாவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி யோசிக்க தெரியல. அதுவும் ஒரு கட்சி தான், அவங்களும் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான போட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அண்ணாமலை சொல்றத அவங்க வந்து ஒரு நேர்மையாக வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது வந்து களத்தில் இருக்கு. இன்னைக்கு களத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு, பாஜக இருக்கு அப்படின்னா அதோடையும் போட்டி போடுவாங்க. அதாவது இதற்கு முன்னாடி வந்து பாஜக நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு டீசென்டான பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப எங்க போவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால அவங்க போட்டியில இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியல. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிக்கு எதிரானவர், நீட்டுக்கு எதிரானவர், வட மாநிலம் தென் மாநிலம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்னு. அதாவது அவர் பேசுறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவாவது இருக்கணும். அவர் வெளியில வரும்போதே சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு தேசியவாதின்னு. அவர் என்னைக்குமே வந்து நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கோ இல்ல மோடிக்கோ எதிராக நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீட்டை பத்தி என்ன சொல்றாரு? இப்பதான் நீட்டு நடந்து முடிஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்றாங்க நீட்டுக்கு? நீட்டோட கொஸ்டின் பேப்பரை சிஆர்பிஎஃப் பாதுகாப்போட ஹெலிகாப்டர்ல, ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு போறாங்க. ஒரு சாதாரண எக்ஸாம், அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க, ஆனா அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை இன்னைக்கு வரைக்கும் நிவர்த்தி செய்ய முடியல. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அபுதாபியில சென்டர் போட்டிருக்கிறாங்க. இது நாட்டை விட்டே நாடு. அவன் நாக்பூர்ல இருந்து அபுதாபிக்கு போனனாலே 4.5 மணி நேரம் ஃபிளைட்ல போனோம். அதுக்கு பாஸ்போர்ட் வேணும். அந்த பையனோட அப்பா சொல்றாரு, என் பையன் கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது, எப்படி இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு. அதுவும் எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது தான் இது தெரிய வருது. அப்ப அந்த பசங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். நீங்க வந்து சிம்பிளா வந்து கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, நாங்க வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறோன்றீங்க. அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கும் போதே அந்த பேரண்ட்ஸ் அவன் மேல போடுற ப்ரெஷர் இருக்கு.
அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பயந்து சாகுறது இல்லை, எக்ஸாமுக்கு பயந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த அம்மா அப்பா எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ப்ரெஷரில் தான் அவன் பார்த்தீங்கன்னா தவறான வழியில் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதை தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. அண்ணாமலை நீட்டு வேண்டான்னு சொல்லவே இல்லை. அவர் தான் நீட்டினுடைய தேவை எதுக்கு அப்படின்னு தமிழகம் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த பாஜக தலைவர்கள் வாயை திறந்தே பேசல. ஏன்னா தமிழகத்துல மெடிக்கல் காலேஜ் நடத்துறவன் எல்லாமே அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பாஜகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள். அதனால யாருமே நீட்டை பத்தி தெளிவா பேசல. அண்ணாமலை ஒருத்தர் தான் நீட்டை பத்தி தெளிவா பேசினாரு. ஏன் நீட்டை திமுக அரசு எதிர்க்குது அப்படிங்கறத எடுத்து சொன்னார். இன்னைக்கும் என்ன சொல்றாரு, அவர் நீட்டை எதிர்க்கல, அதுல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமை தான் எதிர்க்கிறார். நீங்க ஓகே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம பாத்துங்க, சரியான நேரத்துல அந்த தேர்வை நடத்துங்க, எக்ஸாமுக்கு போற பசங்களை அங்க ஹராஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே டென்ஷன்ல வருவான். அங்க வந்தவொடனே நீ அவனை தலையை பிடிச்சி காலை பிடிச்சி பேண்ட் உள்ள கையை விட்டு சட்டைக்குள்ள கையை விட்டு இங்க என்ன வச்சிருக்க அங்க என்ன வச்சிருக்கணும் போது அவன் இன்னும் பேனிக் ஆயிடுறான். அங்க போய் அவன் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்குள்ளேயே அவனுக்கு அவ்வளோ டென்ஷனை கிரியேட் பண்றீங்க. அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாரு. ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிட்டு திருப்பி நான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரீடெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னும் போது அவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அந்த ஸ்டூடெண்ட். அதைத்தான் அவர் சொல்றாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இல்லை. மும்மொழி கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைமை தான் அவர் சொல்றார். அதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார். இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அது அந்த மாணவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. எதுக்கு போய் படிக்க போறான்? அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு தான் படிக்க போறான். நீ இப்படி ஒரு ப்ரெஷரை போட்டு அதனால அவன் வாழ்க்கையில பின்தங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றார். அதே மாதிரி வட இந்தியன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு சென்னையில நிறைய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து வர்றவனுடைய டீட்டெயில்ஸை எடுங்க. அவன் எந்த மாநிலத்திலிருந்து வரான், அவனுடைய அட்ரஸ் என்ன, அவனுடைய ஆதார் கார்டு என்ன, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை எடுத்து அதே மாதிரி அவன் தமிழகத்துக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வெளி மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த தகவல் எல்லாமே இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்குது. அதுல நிறைய இன்வால்வ் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தவர்களா இருக்கிறாங்க. அதுக்காக தான் அவர் வட மாநிலத்தவர் உடனே கட்சியை விட்டு வெளியில போன உடனே பாருங்க இப்போ திமுக மாதிரி பேசுறாரு, அதிமுக மாதிரி பேசுறாரு. அதாவது திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ இந்த திராவிட கட்சிகள் மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. அப்படியான ஒரு சீப் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் அண்ணாமலை இல்லை. ஏன்னா அவர் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்ததே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தமிழக மக்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நல்ல அரசியல் பாதையை வழிகாட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியல் களத்திலேயே வந்தார். இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றதோ இல்ல திராவிட கட்சிகள் மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அவர் எங்கேயோ ஒரு பெரிய லெவலுக்கு இன்னைக்கு அரசியல்ல போயிருக்கலாம். அதற்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்தது. அப்படியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய தலைவர் இல்லை. ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். பாஜகவினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ யாராக இருந்தாலும் அவங்க எதை வேணாலும் பேசட்டும். ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு புதிய மாற்றம். இன்னைக்கு மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிச்சு ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அது ஒரு சரியான மாற்றமா அப்படின்னா அது நிறைய கேள்விகள் இருக்கு. அது நம்ம முடிவு பண்றதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை தமிழகத்துல மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள், மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த அரசியல் இப்ப நடந்து முடிந்த தேர்தலிலே தமிழக மக்கள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டதை விட முக்கியமா இவ்வளவு நாள் ஒரு 50-60 ஆண்டு காலமாக தமிழர்களை ஏமாற்றிய தமிழ்நாட்டை ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு கொண்டு போன இந்த திராவிட கட்சிகள் வெற்றி பெறக்கூடாது, மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மாற்றத்திற்காக வாக்களிச்சாங்க. அந்த நேரத்தில் மக்களுக்கு மாற்றமா இருந்த ஒரே ஒரு
கட்சி ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான், தாவேகா அவர்கள் தான். அவருக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஹீரோவா நடிகரா இருந்ததுனால மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு தலைவராக இருந்தார். அதனால அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் நான் வந்து தொடர்ந்து சொல்கிறேன், நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்க்கலாம் அதில். ஆனால் அவர்கள் வந்து எப்படி ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் அந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது, மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கல அப்படின்னா, மக்கள் வந்து மீண்டும் அந்த மாற்றத்திற்கான அந்த தேடல்ல இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு தலைவராக தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய, தமிழக இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் வந்து ஆதரவு அளிப்பாங்க. தமிழகம் நிச்சயமாக ஒரு வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல தலைவரை, நல்ல அரசாங்கத்தை, நல்ல ஆட்சியாளர்களை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.